இந்த ஒரு கட்டமைப்பு வேலூர்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, வேலூர் கார்ப்பரேஷன் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. அதாவது ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து, நீங்கலாம் கட்டுங்க. நீங்க கட்டி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னுடைய அனுமானம் மட்டும்தான். இந்த கட்டமைப்புகள்ல இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த ட்ரைனிங்ல எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு டிசைன்ல நான் ஒரு 3 பிரச்சனையை பார்த்தேன். முதல்ல இதுக்கான தண்ணீர் வடிகால், இதுல இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு டர்னிங்ல இருக்கக்கூடியது, ஒரு வளைவுல இருக்கும்போது அந்த வளைவை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது எல்லாமே ஷார்ப் எட்ஜஸ். நீங்க சாதாரண ஒரு பைக்ல போறவங்க கால் உராஞ்சதுனா கூட இதனுடைய விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும் இந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுனால. ரெண்டாவது வந்து இந்த வாட்டர் டிசைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ வந்து உங்களுக்கு போட்டுருக்கிறேன். இதுதான் வந்து அந்த பேமெண்ட். நான் நடந்து போன பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேமெண்ட். ஓகேங்களா? அங்கே வந்து பைப் எப்படி வச்சிருந்தாங்கன்னா, இந்த ரெட் கலர் போகுது பாருங்க. இதுதான் வந்து பைப் வச்சிருக்காங்க 2 இடத்துல உதாரணத்துக்கு. இப்போ இந்த பைப்ல தண்ணி வாட்டர் ட்ரெயின்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பாருங்க செக்ஷன் ஏஏ அப்படின்ற நான் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இது வந்து ரோடு, இது வந்து அந்த பேமெண்ட், இந்த பைப் வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த பைப்பு. இப்போ எல்லாம் என்ன நினைப்பேன்னா, ஓகே பைப் வச்சுட்டாங்க தண்ணி உள்ள போகும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு ஃப்ளா ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஓப்பன் பைப்பு ஸ்ட்ரைட்டா வைக்கும்போது வாட்டர் ட்ரைன் வந்து எஃபெக்டிவா இருக்கவே இருக்காது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? முதல்ல தண்ணி மட்டும் இதுல வராது. இதுல உங்களுக்கு டெபிரிஸும் வரும். இந்த மாதிரி டெபிரிஸ் உள்ள வந்ததுன்னா, இந்த டெபிரிஸ் வந்து இத அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மழை பெய்யும்போது இது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, இந்த ரோட்ல இந்த இடத்துல ஃபுல்லா வந்து தண்ணி வந்து நிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த டெபிரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, புவர் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றத என்னோட அறிவை வச்சு நான் சொல்றேன். நான் ஜப்பான்ல பார்த்தத மட்டும் வச்சு சொல்றேன். இப்போ இங்க மேல பாருங்க ஒரு லாவெண்டர் கலர் இருக்கு. இங்க வந்து ஃபில்டர் வேணும். ஃபில்டர் எதுக்கு வேணும் அப்படின்னா, பெரிய பெரிய டெபிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு ஃபில்டர் வேணும். பட் ஆனா மழை தண்ணி மட்டும் வந்து இது உள்ள வராது. இதோட சேர்ந்து செடிமெண்ட்டும் வரும். மண்ணும் அடிச்சிட்டு வரும். அப்ப அந்த மண் என்ன ஆகும்னா, இது கீழ வரும்போது அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால கீழ வந்து இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இது அக்குமுலேட் ஆனா கூட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தடை இல்லாம இது வழியா அப்படி போகும். இரண்டாவது முக்கியமான பிரச்சனை இதுல என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்வேச்சர். இப்போ இந்த கர்வேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? கர்வேச்சர் நான் சொல்றது வந்து இதுதான் கர்வேச்சர். இப்போ நம்ம ஒரு வண்டிய திருப்புறோம் அப்படின்னா, இங்க இருந்து வர வண்டி ஏதோ ஒரு கர்வேச்சர்ல தான் இங்க திரும்புது. இப்போ இந்த ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியஸ் என்ன? அப்ப இந்த ரோடோட ரேடியஸ் வந்து ஒரு 500 ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த 500 ஆருக்கு ஏத்த மாதிரி இங்க ஆஃப்செட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு ரேடியஸ் வந்து இந்த ரோட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஆனா இங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, இத வந்து இவங்களால ரேடியஸா இத பண்ண முடியல. அதனால எப்படி ஆயிருக்குன்னா, பலகைய வச்சு அடிச்சிருக்காங்க. இங்க இப்படி ஸ்ட்ரைட், திருப்பி இங்க இப்படி ஸ்ட்ரைட், திருப்பி இங்க இப்படி ஸ்ட்ரைட், திருப்பி இங்க இப்படி ஸ்ட்ரைட். வேலூர்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ட்ரோன் வியூல ஷாட் எடுத்து பிஜிஎம் போட்டு வேலூர் சூப்பர் கெத்து அப்படின்லாம் படம் காட்டக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் அந்த நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள்ல தான் இருக்குது. அதை விட்டுட்டு வேலூர் சூப்பர் கெத்து அப்படின்னு பணம் ஓட்டின்னு இருந்தா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது.